அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இனியவள் உற்சாகம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி அமாவாசை அன்று நம்ம என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது. ஆடி அமாவாசை இன்னைக்கு காகத்திற்கு நாம் சாதம் வைப்பது மிக மிக முக்கியமான ஒரு சடங்காக சொல்லப்படுது. இது முன்னோர்களுக்கு உணவு அளிப்பதாகவும் அவங்களோட ஆசீர்வாதத்தை நமக்கு முழுமையாக பெறுவதாகவும் சொல்லப்படுது. மேலுமே இந்த நாளில் செய்யப்படும் குலதெய்வ வழிபாடுமே ரொம்ப ரொம்ப உகந்ததாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த அமாவாசை நாட்களில் நம்ம என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது. அமாவாசை அப்படின்னாலே அது முன்னோர்களுக்கு உகந்த தினமாக சொல்லப்படுது. அன்றைய தினத்தில் தெய்வ வழிபாட்டை செய்வதற்கு மாறாக முன்னோர்களோட வழிபாட்டை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, முன்னோர்களோட ஆசீர்வாதமானது நமக்கு கிடைப்பது தாங்க. முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் பார்த்திங்களா அடிக்கடி பிரச்சனை, சண்டை சச்சரவுகளானது ஏற்படும். நிம்மதியற்ற ஒரு நிலையான வாழ்க்கையானது உண்டாகும். எந்தவித சுபகாரியங்களுமே நடைபெறாது, தடைபட்டு கொண்டே இருக்கும். அப்படியே நடைபெற்றாலும் கூட பல தடைகளும் தடங்கல்களும் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்திலையும் பார்த்திங்களா சில பாதிப்புகள் உண்டாகும். இந்த கஷ்டங்களையும் தடைகளுமே நீக்குவதற்கு முன்னோர்களோட ஆசையை முழுமையாக நம்ம பெறுவதற்கும் இந்த ஆடி அமாவாசையில் நம்ம என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விளக்கமாக சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வருடத்தில் வரக்கூடிய அமாவாசையில் முக்கியமான அமாவாசையாக சொல்லப்படுவது தாங்க 3 அமாவாசைகள். தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை. இந்த 3 அமாவாசைகளில் நம்ம முன்னோர்களை வழிபட்டாலே அந்த வருடம் முழுவதுமே நாம் முன்னோர்களை வழிபட்டதற்கு சமம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் இந்த 3 அமாவாசை தினங்களில் பல பேருமே தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க. அப்படி தர்ப்பணம் கொடுப்பவங்களாக இருந்தாலும் சரிங்க, கொடுக்காதவளாக இருந்தாலும் சரிங்க, அன்றைய தினம் வீட்டில் சமைத்த உணவை எச்சிலப்படுறதுக்கு முன்னாடியே காகத்திற்கு வைத்துவிட்டு பிறகு அந்த உணவை நீங்கள் உண்பது அப்படிங்கிறது முன்னோர்களோட வழிபாட்டில் ஒரு முக்கியமான அங்கமாக சொல்கிறது. அப்படி இந்த ஆடி அமாவாசை தினத்தன்னைக்கு இந்த வருடம் 2025 வருடம் ஜூலை 24 வரக்கூடிய இந்த அமாவாசை நாளில் முக்கியமாக இதை செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி வழிபாட்டில் ஒரு முக்கியமான அம்சமாகவும் சொல்லப்படுது. அப்படி இந்த ஆடி அமாவாசை தினத்தினுக்கு காகத்திற்கு சாதம் வைக்கும்போது நம்ம எந்த முறையில் வைத்தால் முன்னோர்களோட ஆசீர்வாதமும் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாங்க. அன்றைய தினம் பார்த்திங்களா நம்ம வடித்த சாதத்தில் கருப்பு எள் கலந்து சிறிது நல்லெண்ணெயை ஊற்றி உங்களுடைய கைகளாலேயே பிணைந்து அதை முன்னோர்களுக்கு சமர்ப்பித்து விட்டு பிறகு நீங்கள் காகத்திற்கு வைக்க வேணும். இப்படி காகத்திற்கு நீங்கள் சாதம் வைக்கும்போது வெறும் தரையில் வைக்காமல் வாழை இலையை போட்டு அதற்கு மேலே இந்த எள் கலந்த சாதத்தை வைக்கிறது சிறப்பு. இப்படி செய்வது மிகவும் விசேஷமான ஒன்றாகவும் சொல்லப்படுது. மேலுமே இதோட ஒரு சிறிய கிண்ணத்தில் சுத்தமான குடிக்கும் தண்ணீரை ஊற்றி வைத்து உணவளித்தோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களோட ஆசீர்வாதமானது நமக்கு முழுமையாக கிடைக்கும். இதனால் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளும் தாமதங்களும் அனைத்துமே நீங்கி நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இது உகந்ததாகவும் சொல்லப்படுது. மேலுமே மிகவும் எளிமையான இந்த வழிமுறையை பின்பற்றி நீங்கள் காகத்திற்கு நாம் உணவு வைத்து வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களோட ஆசீர்வாதமானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்களா இந்த ஆடி அமாவாசை போன்ற விரத நாட்களில் நாம் தெரியாமல் நாம் செய்யும் சில தவறுகள் கூட முன்னோர்களோட கோபத்திற்கு நம்மை ஆளாக்கி விடுங்க. இதனால தான் குடும்பத்தில் பல பிரச்சனைகளானது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இதனால் ஆடி அமாவாசை விரதத்தை யாரெல்லாம் இருக்க வேண்டும், அன்னைக்கு பார்த்திங்களா இந்த ஆடி அமாவாசை இன்னைக்கு ஆண்கள் என்ன செய்ய வேண்டும், பெண்கள் என்ன செய்ய வேண்டும், யாரெல்லாம் தர்ப்பணம் தரலாம் அப்படிங்கிற தகவலை விரிவாக பார்க்கலாங்க. முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பணங்கள் சிதார்த்தங்கள் மூலம் பித்ருக்களுக்கு கூடுதல் பலமும் ஆத்ம சக்திகளுமே கிடைக்கும். அந்த சக்தியை பெறும் பித்ருக்கள் பார்த்திங்களா அவற்றை மகாவிஷ்ணுவின் பாதங்களில் சமர்ப்பிக்கதாக ஐதீகமாகவும் சொல்லப்படுது. நாம் செய்யும் பித்ரு தர்ப்பணங்கள் சிதார்த்தங்கள் நம்மளுடைய முன்னோர்களுக்கு மட்டும் இல்லாமல் நாம் வணங்கும் மகாவிஷ்ணுவையும் சென்றடைகிறது. எனவே தான் ஆடி அமாவாசை பார்த்திங்களா எல்லா அமாவாசை நாட்களையும் விட உயர்ந்ததாக சொல்லப்படுது. மேலுமே ஆடி அமாவாசையோட சிறப்புகள் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு அமாவாசை இன்னைக்குமே முன்னோர்களுக்கு நாம் கொடுக்கும் தர்ப்பணம் யம தர்மராஜனோட கைகளுக்கு சென்று
அவர் பார்த்திங்களா நம்மளுடைய முன்னோர்களை அழைத்து அவங்ககிட்ட ஒப்படைப்பாராம். அப்படி ஆடி அமாவாசையானது மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூலோகத்திற்கு புறப்படும் நாளாகவும் சொல்லப்படுது. எனவே தான் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் முதல் அமாவாசையான ஆடி அமாவாசை சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. முன்னோர்களுக்கு நாம் இந்த நாளில் படையல் போடுறது ரொம்பவும் சிறப்பு. அமாவாசை நாளில் நாம் சைவ உணவுகளை பெரும்பாலுமே சமைக்க வேணும். அமாவாசை விரதத்திற்கு சமைக்கும் போது கண்டிப்பாக பூசணிக்காய், அகத்திக்கீரை, வாழைக்காய் உணவில் சேர்க்க வேண்டுங்க. முதல்ல நம்மளுடைய முன்னோர்களுக்கு படையலிட்டு அதுக்கு பிறகு காகத்திற்கு சாதம் வைத்து விட்டு யாராவது 2 பேருக்காவது நீங்கள் அன்னதானம் செஞ்சு வழங்கிவிட்டு தான் அமாவாசை விரதம் இருப்பவங்க சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவும் சொல்லப்படுது. இப்படி செய்யறதுனால உங்களுக்கு இருக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே சரியாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏற்பட இருக்கும் துர்தஷ்டிகள் அனைத்துமே விலக்கி நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க இதுவும் உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி பார்த்திங்களா, இது யாரெல்லாம் விரதம் இருக்க வேண்டும்? பெற்றோரை இழந்த ஆண்கள், அதே மாதிரி மனைவியை இழந்த ஆண்கள், அப்பா இருந்து அம்மா மட்டும் இல்லை அப்படின்னாலும் கூட அமாவாசை விரதம் இருக்க வேணும். அப்பா தர்ப்பணம் கொடுத்தாலும் அந்த குடும்பத்தில் உள்ள மகனும் அம்மாவிற்காக விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது அவருடைய கடமை அல்லவா? அம்மா உயிருடன் இருந்து அப்பா மட்டும் இல்லை அப்படின்னா எப்போதுமே அவங்களுடைய மகன் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்கறது தான் சிறப்பு. கணவனை இழந்த பெண்கள் பார்த்திங்களா, அமாவாசை விரதம் இருந்து படையல் நீங்கள் போடலாம். பசுவிற்கு நீங்கள் அகத்திக்கீரை கொடுக்கலாம். அமாவாசை நாளில் மறைந்த முன்னோர்களுக்கு கண்டிப்பாக எள்ளும் தண்ணீருமே எரித்து முன்னோர்களை நீங்கள் வழிபட வேண்டும். அமாவாசை தினத்தில் முன்னோர்களோட படத்திற்கு விளக்கேற்றுவது போல கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி நீங்கள் மனதார நினைத்து வழிபட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஏழை எளியவங்களுக்கு அன்னதானம் செய்கிறது சிறப்பு. பசுவிற்கும் நீங்கள் அகத்திக்கீரையை நீங்கள் தானமாக கொடுக்க வேணுங்க. அதே மாதிரி பார்த்திங்களா, பெண்கள் தர்ப்பணம் தரலாமா அப்படின்னு பல பேர்த்துக்குமே டவுட் இருக்கும். கணவனை இழந்த பெண்கள் மட்டுமே தர்ப்பணம் கொடுக்க வேணுங்க. சுமங்கலி பெண்கள் ஒருபோதுமே அமாவாசை இன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கவே கூடாது. சுமங்கலி பெண்கள் அமாவாசை நாட்களில் பட்டினியுடன் சமைக்கக்கூடாது. நன்றாக சாப்பிட்டு விட்டு நிறைந்த வயிற்றுடனேயே நீங்கள் விரதத்திற்கான உணவு சமைக்கிறது ரொம்ப சிறப்பு. அமாவாசை இன்னைக்கு இரவு உணவின் போது கண்டிப்பாக ஒரு கைப்பிடி அளவாவது அன்னம் சாப்பிடுறது சிறப்பு. அதே மாதிரி நம்ம பார்த்திங்களா என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, அம்மா அப்பாவிற்கு ஒரே பெண் குழந்தை மட்டும்தான் அப்படின்னா கூட சுமங்கலி பெண்கள் தர்ப்பணம் தரவே கூடாதுங்க. அன்றைய தினம் கோவிலுக்கு சென்று தாய் தந்தையரை நினைத்து மனதார பிரார்த்தனை செஞ்சு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடலாம். அங்கே யாராவது ஒருவருக்கு உணவை வாங்கி நீங்கள் கொடுக்கலாம். முடிந்தால் நிறைய பேத்துக்கு கூட நீங்கள் சாப்பாடு போடலாம். வீட்டிற்கு வந்து அவங்களுக்கு பிடித்தமான உணவுகளை நீங்கள் சமைத்து யாரையாவது 2 பேரையும் வீட்டிற்கு அழைத்து நீங்கள் அன்னதானம் கொடுக்கறது ரொம்பவும் சிறப்பானதாகவும் சொல்லப்படுது. ஆடி அமாவாசை இன்னைக்கு முன்னோர்களோட ஆத்மாக்கள் ஆனது பூமிக்கு வந்து தங்களோட சந்ததியினருக்கு ஆசி வழங்குவதாக சொல்லப்படுது. மேலுமே இந்த நாளில் மறைந்த உறவினர்களுக்கு தர்ப்பணம், நீர் மற்றும் எள் கொண்டு செய்யப்படும் சடங்கு, பித்ரு பூஜைகள் செஞ்சு அவங்களோட ஆத்மாவானது சாந்தி அடையவும் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் மக்களானது வழிபடுறாங்க. மேலுமே ஆடி மாதம் தட்சிணாயன காலத்தின் தொடக்கத்தை சொல்கிறது. இது சூரியன் தெற்கு நோக்கி நகரத் தொடங்கும் காலமாகவும் இது தட்சிணாயன காலத்தின் முதல் அமாவாசை அப்படிங்கிறதுனால இது மிகவும் சக்தி வாய்ந்த நாளாகவும் சொல்லப்படுது. மேலுமே இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிறது தென்னிந்தியாவில் தமிழர்களால் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பண்டிகையாகவும் சொல்லப்படுது. ஒரு வருடத்தில் வரும் மிக முக்கியமான அமாவாசைகளில் ஆடி அமாவாசையும் ஒன்றுங்க. முன்னோர்களை வழிபட்டு அவங்களோட ஆசையை பெறுவதோ மட்டும் இல்லாமல் பித்ரு தோஷம், பித்ரு சாபம் ஆகியவற்றில் இருந்தும் அதனால் ஏற்படும் பலவிதமான துன்பங்களில் இருந்தும் விடுபடுவதற்கு ஏற்ற மிகச் சிறப்பான நாளாகவும் இந்த நாள் சொல்லப்படுது. அன்று முன்னோர்களுக்கு பார்த்திங்களா மரியாதை செலுத்துவது வழக்கம். சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இருக்கும்போது அமாவாசையானது வருகிறது. ஆடி மாதத்தில் ஜூலையோட நடுப்பகுதி முதல் ஆகஸ்ட் நடுப்பகுதி வரைக்குமே இந்த பண்டிகையானது கொண்டாடப்படுகிறது. முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை பெறவும் இது மிகச்சிறந்த நாளாகவும் சொல்லப்படுது. ஆடி அமாவாசை இன்னைக்கு சூரியன் சிவன் மற்றும் சந்திரனானது சக்தி, அதாவது சிவனும் சக்தியும் ஒன்று சேராங்க. இந்த நாளில் சந்திரனோட சக்தி அதிகமாக இருக்கும். அன்று முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து தங்களோட சந்ததியினரை ஆசீர்வதிப்பதாக சொல்லப்படுது. இதனால தான் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக முக்கியமானதாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த சடங்குகள் செய்யறதுனால குடும்பத்தில் அமைதியாகவும் நிலவும், முன்னோர்களோட சாபங்கள் அனைத்துமே நீங்கும். தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம், திருச்சி, அம்மா மண்டபம், திருச்செந்தூர், ஈரோடு, கூடுதுறை பவானி,
உள்ளிட்ட கடல் மற்றும் நதிகள் உள்ள இடங்களில் மக்கள் அனைவருமே தங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்து பித்ரு கடனானது நிறைவேற்றாங்க. கண்டிப்பாக இதை செய்யுங்க. உங்களோட வாழ்வில் எப்போதுமே நிம்மதியான நிலையானது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது எப்படி, காகத்திற்கு நம்ம ஏன் சாதம் வைக்கிறோம் அப்படிங்கிற கேள்விகளுக்கு எல்லாமே பதில் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுபோல் தகவல்களை நீங்கள் அடிக்கடி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஆல் வியூஸ், தேங்க்யூ.